ஹாய், வெல்கம் டு holistic.investment.in. நம்ம சேனலில் இன்றைக்கி காம்பவுண்டிங்கிற ஒரு அற்புதத்தை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ சப்போஸ் நீங்கள் ஒரு விதையை இன்றைக்கி நட்டிங்கன்னா ஒரு 10-20 வருஷத்தில் ஒரு ஆலமரமாக வந்து நின்றுச்சுன்னா நீங்கள் ஆச்சரியப்படுவீங்களா? கண்டிப்பாக அது மந்திரம் கிடையாது இல்லையா? மந்திரம் போட்டு ஒன்று அது வளர்க்கலை. நமக்கு தெரியும் இத்தனை வருஷம் நம்ம செலவழிச்சிருக்கோம், தொடர்ந்து அதோட வளர்ச்சிக்காக தண்ணி ஊற்றி உரம் போட்டு நம்ம அதை பார்த்துருக்கோம். அதனால் அது இத்தனை வருஷம் நம்ம கொடுத்த டைம் ப்ளஸ் நம்ம போட்ட எஃபர்ட்னால அது அப்படி வளர்ந்து நிற்குது அப்படின்ட்டு. ஸோ இதே பிரின்சிபல் தான் உங்கள் பர்சனல் ஃபினான்ஸ்க்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதுக்கு பேர் தான் காம்பவுண்டிங். ஸோ காம்பவுண்டிங்னா என்ன? காம்பவுண்டிங் அப்படின்னா நீங்கள் இப்போ முதலீடு பண்ண பணத்துக்கு வரும் வட்டி, இல்லைனா அந்த லாபத்தையே திரும்பி அதே முதலீடில் போட்டு மீண்டும் இன்னும் அதிக லாபத்தை உருவாக்குற ப்ராசஸ் தான் காம்பவுண்டிங். இதில் நீங்கள் முதலீடு பண்ண பணம் மட்டும் இல்லை, அதில் சேரும் வட்டியும் மீண்டும் காம்பவுண்ட் பண்ணினா நம்மளுக்கு இன்னும் எக்ஸ்போனென்ஷியல் க்ரோத்தை அது செஞ்சு காட்டும். ஸோ இப்போ காம்பவுண்டிங்கோட ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஏன் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை விட இன்னும் பவர்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு உங்ககிட்ட ஒருத்தங்க 2 சாய்ஸ் தராங்க. இப்போவே 1 மில்லியன் வாங்கிக்கோங்க எங்கள் கிட்டேருந்து, இல்லைனா இந்த 1 பென்னி, ₹1 நாங்கள் டபுள் பண்ணி உங்களுக்கு மாதம் முழுக்க, லைக் ஒவ்வொரு நாளுமே அந்த காசை டபுள் பண்ணி ஒரு மாதம் முழுக்க வச்சு அதுக்கப்புறம் உங்களுக்கு தரும் அந்த அமௌண்ட்டு, வர்ற அமௌண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் இப்போயே வாங்கிக்கிட்டீங்க 1 மில்லியனா உங்களுக்கு 1 மில்லியன் கிடைக்கும். பட் இதே நீங்கள் மாதம் முழுக்க அந்த மணியை டபுள் பண்ண விட்டிங்கன்னா உங்களுக்கு 31 நாளில் அது 10 மில்லியனையும் தாண்டி நிற்கும். இதுதான் காம்பவுண்டிங்கோட பெரிய ஒரு ஸ்ட்ரென்த், ஒரு பவர். இப்போ நம்ம காம்பவுண்டிங்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ இதில் வர ரூல் ஆஃப் 72 என்னன்றதை பார்ப்போம். ஸோ ரூல் ஆஃப் 72ன்றது இப்போ நம்ம மணி டபுள் ஆகிறதுக்கு எத்தனை வருஷம் ஆகும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு ஈஸியாக இன்னும் எஸ்டிமேட் பண்ணுறதுக்கான ஒரு வழி. இப்போ 72வை நீங்கள் ஆனுவல் ரேட் ஆஃப் ரிட்டர்னோட டிவைட் பண்ணிங்கன்னா இது எத்தனை ஆண்டில் உங்கள் பணம் டபுள் ஆகும்னு ரஃபாக எஸ்டிமேட் பண்ணி கண்டுபிடிக்கலாம். சப்போஸ் இப்போ நீங்கள் ₹1000 முதலீடு பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு 5% ஆனுவல் இன்ட்ரெஸ்ட், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சுன்னா ஒவ்வொரு வருடமும் ஒரு ₹50 இன்ட்ரெஸ்ட் வரும். பட் இதே காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சுன்னா முதல் ஆண்டில் உங்களுக்கு ₹50 இன்ட்ரெஸ்ட் வந்துச்சுன்னா அது டோட்டல் ₹1050 ஆயிடுச்சு. 2வது ஆண்டில் அந்த ₹1000 மட்டும் இல்லை, இன்னும் ₹50 மேலேயும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வருதுல்ல, அதோட இன்ட்ரெஸ்ட் ₹50 இருந்து இப்போ 53 ஆயிடுச்சு. அப்போ உங்கள் டோட்டல் 1102 ஆகிடுது. ஸோ இப்போ ஒவ்வொரு ஆண்டும் என்ன ஆகுனா உங்கள் இன்ட்ரெஸ்ட் மேலே இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு இந்த மாதிரி growth வந்துக்கிட்டே இருக்கும். இதுதான் ரூல் ஆஃப் 72. இப்போ இயர்லியாக ஸ்டார்ட் பண்ணுறோம் காம்பவுண்டிங் அப்படின்னா அதில் என்ன இன்னும் பவர்ஃபுல் இருக்குது, பவர் இருக்குது, அதில் இன்னும் என்ன மேஜிக் இருக்குது அப்படின்றத பார்ப்போம். ஸோ காம்பவுண்டிங்லேயே இயர்லியாக ஏன் ஸ்டார்ட் பண்ணணும், அது ஏன் இன்னும் ரொம்ப முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காம்பவுண்டிங்க்கு டைம், நேரம் தான் ரொம்ப பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டே. நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 2 சினாரியோ சொல்கிறேன். சினாரியோ நம்பர் 1ல கரணன்றவங்க 25 வயசில் ஒவ்வொரு ஆண்டுமே ₹10,000 இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஓகேவா? ஆனால் 35 வயசு வரைக்கும் தான் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் நிறுத்திடுறாங்க. இதே சினாரியோ 2ல கரண்ன்றவங்க 35 வயசில் இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணி 65 வயசு வரைக்குமே கண்டினியூ பண்ணுறாங்க. இதில் ஒரு 8% ஆனுவல் ரிட்டர்ன் வரும் நம்ம அசியூம் பண்ணிக்கிட்டோம்னா, இந்த சினாரியோவில் 10 இயர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணவங்க நிறைய ரிட்டர்ன்ஸ் வந்திருக்கும் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? இல்லை செகண்ட் சினாரியோவில் 30 வருடம் இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கு அதிக ரிட்டர்ன் வரும்னு நினைக்கிறீங்களா? ஆக்சுவல் ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் சினாரியோல 10 வருடம் மட்டுமே முதலீடு பண்ண கரண்ட்க்கு தான் இன்னும் அதிகமான பணம் சேர்த்திருப்பாங்க. ஏன்னா இதுதான் இயர்லியா ஸ்டார்ட் பண்றதுக்கான பவர். ஸோ ரியல் லைஃப் எக்ஸாம்பிளோட காம்பவுண்டிங்கோட பவரை பத்தி நம்ம இப்போ தெரிஞ்சுப்போம். சப்போஸ் நீங்க ஒரு லக்ஸரியஸ் வெக்கேஷனுக்காக சேமிக்கிறீங்கன்னு வச்சுப்போம். ஸோ இந்த வெக்கேஷனுக்கு ஒரு 3 லட்சம் வரைக்கும் செலவாகும். ஸோ எப்படி கன்சிஸ்டன்ட் சேவிங் அண்ட் காம்பவுண்டிங் ரெண்டுமே உங்க கோலை அடையிறதுக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னு பார்ப்போம். ஸோ சினாரியோ 1ல சிம்பிள் சேவிங் வச்சுப்போம். நீங்க ஒவ்வொரு வருடமும் ஒரு 20,000 தான் சேமிக்கிறீங்க அண்ட் 10 வருடத்துல நீங்க 2 லட்சம் சேமிக்க முடியும். ஆனா உங்க ட்ரீம் வெக்கேஷனுக்கு 3 லட்சம் வேணும். ஸோ எப்படியும் 1 லட்சம் குறையும். இதே சினாரியோ 2 பார்த்தீங்கன்னா காம்பவுண்டிங்க எப்படி இதை நம்ம யூட்டிலைஸ் பண்ணலான்றதை பார்க்கலாம். ஸோ நீங்க ₹20,000 சேமிக்கிறீங்க, 7% ரிட்டர்ன் தரும் ஸ்கீம்ல அப்படின்னு வச்சுக்கலாம். ஏதாவது ஒரு 7% ரிட்டர்ன் தர ஒரு ஃபண்ட்லயோ இதுல நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்க. அப்படி பண்ணும்போது ஃபர்ஸ்ட் இயர்ல உங்களுக்கு ₹20,000 ₹1,400 இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். ஸோ டோட்டலா ₹21,400 வருது. இதே செகண்ட் இயர்ல பாத்தீங்கன்னா இந்த இன்ட்ரெஸ்ட் கூட சேர்ந்ததுனால இந்த இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷனுக்கு இன்னும் பேஸ் பெருசு. ஸோ இப்போ உங்க இன்ட்ரெஸ்ட் 1,498 ஆயிடும். ஸோ டோட்டலா 22,898 ஆகுது. ஸோ இப்படி ஒவ்வொரு ஆண்டும் இன்ட்ரெஸ்ட் கூட அதிகரிக்க ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு தேவையான அமௌண்ட் இத்தனை வருஷத்துல உங்களால அக்யூமுலேட் பண்ணிட முடியும். அதனாலதான் காம்பவுண்டிங்கோட மேஜிக் அப்படின்னு சொல்றோம். ஸோ இப்போ காம்பவுண்டிங்ல இருக்க பெனிஃபிட்ஸ் என்னன்றதை பார்ப்போம். நம்பர் 1 எக்ஸ்போனென்ஷியல் growth. காம்பவுண்டிங்கோட growth
பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக வேகமாக இருக்கும். அண்ட் நம்பர் 2 உங்கள் ரிட்டர்ன்ஸோட ரீஇன்வெஸ்ட்மெண்ட். உங்கள் ரிட்டர்ன்ஸ் மீண்டும் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுனால இன்னும் அதிக லாபம் கிடைக்கிற பொட்டன்ஷியல் இருக்கு. நம்பர் 3 வந்து வெல்த் அக்யூமுலேஷன். ஸோ நம்ம லாங் டேர்ம் பீரியட்ல காம்பவுண்டிங் மூலமா நிறைய வெல்த் வந்து கிரியேட் பண்ண முடியும். அண்ட் நம்பர் 4 பாசிவ் இன்கம். இதனால வரும் பாசிவ் இன்கம் இன்னும் ஒரு பெரிய தொகையா நீங்க வந்து உருவாக்கலாம். இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. இப்போ காம்பவுண்டிங் எப்படி மேக்ஸிமைஸ் பண்ணலாம், நம்ம எப்படி அதோட பொட்டன்ஷியலை மேக்ஸிமைஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்பர் 1 இயர்லியா ஸ்டார்ட் பண்றது. ஸோ முதல்ல நீங்க இன்வெஸ்ட் பண்றதே இன்னும் இயர்லியா ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா உங்களோட காம்பவுண்டிங் பண்றதுக்கும் அதுக்கு அதிக டைம் இருக்கும். ஸோ காம்பவுண்டிங்குமே நிறைய டைம் கிடைக்கும் காம்பவுண்ட் ஆகிறதுக்கு. நம்பர் 2 ரெகுலர் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ ஒவ்வொரு மாதமும் நீங்க ஒரு சின்ன தொகையா இருந்தாலுமே நீங்க இன்வெஸ்ட் பண்ணிட்டே வந்தீங்கன்னா இன்னும் அதிகமாக தான் லாங் டேர்ம்ல அது வளர்ந்து வந்து நிற்கும். நம்பர் 3 உங்க ஏர்னிங்ஸை ரீஇன்வெஸ்ட் பண்றது. உங்க ரிட்டர்ன்ஸை மீண்டும் நீங்க வந்து இன்வெஸ்ட் பண்றதுனால இன்னும் அதிக growth-ஐ வந்து நீங்க பார்க்கலாம். நம்பர் 4 பேஷன்ஸ். காம்பவுண்டிங்க்கு நிறைய நேரம் தேவை. அதனால நீங்க கொஞ்சம் பேஷண்டா காத்திருந்தாதான் அதுல நீங்க வந்து நிறைய ரிசல்ட்ஸ் பார்க்க முடியும். ஸோ இதுல இருந்து நம்ம ஃபைனல் டேக்காவே என்ன இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா, காம்பவுண்டிங்க்கு இப்போ வெல்த் கிரியேஷன் பண்றதுக்கு காம்பவுண்டிங்னால ஒரு அன்டினேபிள் பவர் இருக்கு அப்படின்னு நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது. முதல்ல நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்றோம் அண்ட் ரெகுலரா ஸ்டார்ட் பண்றோம் இன்வெஸ்ட் பண்ண அப்படின்னா உங்க ஃபினான்ஷியல் கோல்ஸ் இன்னும் ஈஸியாவே நீங்க வந்து அடையலாம். இதனால நமக்கு தெரிகிறது என்னன்னா, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு மணி வந்து நம்மளுக்கு நிறைய இது நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா மார்க்கெட்டை டைம் பண்றதை விட அந்த மார்க்கெட்ல நம்ம அதிக டைம் செலவிடுறோன்றது தான் நம்மளோட சக்சஸோட கீயா இருக்கும். ஸோ இப்பவே உங்களோட ஃபினான்ஷியல் ஃபியூச்சரோட நலனுக்காக நீங்க காம்பவுண்டிங்கை பயன்படுத்தினீங்கன்னா கண்டிப்பா உங்க ஃபியூச்சர் செல்ஃப் உங்களுக்கு நன்றி சொல்லும். ஸோ கண்டிப்பா வந்து காம்பவுண்டிங் மூலமா இப்பவே இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. ரெகுலரா இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்க ஃபினான்ஷியல் ஃபியூச்சர் இன்னும் பிரைட்டா தான் இருக்கும். உங்களுக்கு இந்த பாலிசியை பற்றி இன்னும் படிக்க விரும்புறீங்கன்னா இதுக்கான ஒரு பிளாக் போஸ்ட் எங்கள் வெப்சைட்டில் நாங்கள் போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக போய் செக் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு இதே மாதிரி ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் தேவைப்படுது, இல்லை ஒரு ஃபினான்ஷியல் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானர் ஹெல்ப் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும்னு யோசிச்சிங்கன்னா எங்களோட ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானரோட ஒரு 1-on-1 காம்ப்ளிமெண்ட்ரி கன்சல்டேஷனை நீங்கள் புக் பண்ணியிருக்கலாம். அதுக்கான லிங்க் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ப்ளஸ் நாங்கள் ரெகுலராக ஃப்ரீயாகவே லைவ் வெபினார்ஸ் கண்டக்ட் பண்ணுறோம். இந்த வெபினார்ஸில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை ஃபினான்ஷியல் இன்சைட்ஸை இந்த ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரியோட லீடிங் எக்ஸ்பர்ட்ஸ் மூலியமாகவே டேரெக்டாக கற்றுக்கலாம். ஸோ அதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கும் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் இன்னும் நிறைய ஃபினான்ஷியலி பெனிஃபிஷியல் கண்டென்ட்டோட உங்களை திரும்பி நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறோம். ஸோ இந்த வீடியோ பார்த்ததற்கு மிக்க நன்றி.